அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் மக்ரோனிக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் மக்ரோனிக்கு பாயில் பண்ணி தண்ணியை வடிகட்டி வச்சுட்டேன். நம்ம மக்ரோனிக்கு பாயில் பண்ணும்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு பொரித்து அதை எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்க, அந்த பூண்டு ப்ரௌன் கலர்ல ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம், நான் ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சாஸ் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம சாஸ் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சாஸோட வாசம் போன பிறகு நம்ம மக்ரோனிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை பொரிச்சு வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் மல்லி இலை, அப்புறம் கொடமிளகா சிகப்பு கலர், பச்சை கலரு, மஞ்சள் கலரு நான் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. ஃபுட்டு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சூடுலயே அது அப்படியே மெல்ட் ஆயிரும். எங்க வீட்ல நாங்க சீஸ் அதிகமா சாப்பிட மாட்டோம், அதனால நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, தயாராயிருச்சு. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. நான் இந்த பொரிச்ச வெங்காயம் இங்க பேக்கெட்ல இருக்கும், அதை நான் நல்லா கொஞ்சம் நொறுங்க விட்டு அதை நான் தூவி
அதையும் நான் வந்து கிளறி விடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும்.